ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்னைக்கு 3/10/2025 ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் 2ஆம் தேதிக்கு உரியதையும் சேர்த்துதே கம்பைல் பண்ணியிருக்கிறேன். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேர்ல்டு ஸ்மைல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது அக்டோபர் 3 வந்து வேர்ல்டு ஸ்மைல் டே. அதுக்கப்புறம் அக்டோபர் 2 அனுசரிக்கப்பட்ட முக்கியமான தினங்களை பார்க்கலாம். நேஷ்னல் வைல்ட் லைஃப் வீக் வந்து இந்தியாவில் அக்டோபர் 2லேருந்து 8ஆம் தேதி வரை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது வேர்ல்டு ஃபார்ம் அனிமல்ஸ் டே வந்து அக்டோபர் 2ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. அடுத்தது கர்ம வீரர் காமராஜரோட நினைவு தினம் அக்டோபர் 2ஆம் தேதி. அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரியோட பிறந்த தினம் அக்டோபர் 2. இதை இல்லாமல் இந்தியாவில் தூய்மை இந்தியா தினமும் அக்டோபர் 2ஆம் தேதி தான் அனுசரிக்கிறாங்க. இது யாரோட நினைவாக பார்க்குறாங்கன்னா, மகாத்மா காந்தி அவர் எடுத்த முன்னெடுப்புனால தான் இந்த திட்டத்தையே தொடங்கினாங்க, தூய்மை இந்தியா தினம்னு. அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் டேவும் அக்டோபர் 2ஆம் தேதி தான் அனுசரிக்கப்படுது. தூய்மை இந்தியா தினம் அது இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்வச் பாரத் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வேர்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அதை விட முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கி 100வது ஆண்டு நிறைவு செய்கிறதுனால பிரதமர் மோடி வந்து ஒரு 100 ரூபாய் சிறப்பு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அதை தான் இந்த பதிவில் பார்க்குறோம். ஆர்எஸ்எஸ் அமைப்போட 100ஆண்டு விழா 1925 விஜயதசமி என்ன தினத்தில் தான் தொடங்கியிருக்காங்க. இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக 100 ரூபாய் சிறப்பு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாரு நம்முடைய பாரத பிரதமர். அந்த 100 ரூபாய் நாணயத்தில் வரத முத்திரையில் பாரத மாதா சிங்கத்தோடு நிற்கிற உருவம் பதிச்சிருக்கிறாங்க. இதோடு சேர்த்து நினைவு சிறப்பு தபால் தலையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அடுத்தது M3M ஹீரோன் இந்திய பணக்கார பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க 2025 இதில் இந்தியாவோட முகேஷ் அம்பானி முதலிடத்துலையும் கௌதம் அதானி 2வது இடத்துலையும் இருக்கிறாங்க. முகேஷ் அம்பானியோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 9.55 லட்சம் கோடியும், கௌதம் அதானியோட சொத்து மதிப்பு 8.14 லட்சம் கோடிங்க. அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸில் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ். உலக கடல் உணவு மாநாடு 2026 எங்கே நடைபெற இருக்குதுன்னா சென்னையில். அடுத்தது பார்வையற்றோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற உள்ளது. அடுத்தது ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த ஒர்க், இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஜார்ஜியா, மை ரூட்ஸ் மை பிரின்சிபல். இது வந்து ஆட்டோபயோகிராஃபி, சுயசரிதை. யார் எழுதினாங்கன்னா இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி. அடுத்தது உலகத்திலேயே 500 பில்லியன் டாலர் நிகர மதிப்பை எட்டிய முதல் நபர் யாருன்னா எலான் மஸ்க். அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு ப்ராமிஸ் டு சில்ட்ரன் அ டிஜிட்டல் கேம்பெயின், இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ICC அண்ட் யூனிசெஃப். அடுத்தது இந்தியாவின் முதல் கடல்சார் உருவகப்படுத்தல் மையம் வந்து சென்னையில் தொடங்கியிருக்காங்கங்க. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.